என் கையில வச்சிருக்க இந்த டிவைஸ் பேர் தான் டிரான்சிஸ்டர். இதுல டோட்டலா வந்து 3 லெக்ஸ் வந்து இருக்கும். அதுல ஒண்ணு வந்து எமிட்டர், இந்த பக்கம் இருக்கிறது வந்து கலெக்டர், அண்ட் தென் சென்டரா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேஸ். அதை வந்து நான் தெளிவா தெரியணுன்றக்காக லைட்டா வந்து பெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த டிவைஸ்க்கு வந்து மொத்தமா 3 ரீஜியன் வந்து இருக்கு. ஒன்னு வந்து கட் ஆஃப் ரீஜியன், இன்னொன்னு வந்து ஆக்டிவ் ரீஜியன், அண்ட் தென் வந்து சேச்சுரேஷன் ரீஜியன். அதுல ஒவ்வொன்றிலையும் ஒரு ஃபங்க்ஷனா வந்து இது ஆக்ட் ஆகும். அதுல இந்த ஆக்டிவ் ரீஜியன்ல வந்து இது ஆம்பிளிஃபயரா வந்து ஆக்ட் ஆகும். இப்போ அது நமக்கு தேவையில்ல. பட் ஆனால் வந்து கட் ஆஃப் ரீஜன் அண்ட் சேச்சுரேஷன் ரீஜனே தேவை. ஏன்னா கட் ஆஃப் ரீஜனில் வந்து இது ஆஃப் கண்டிஷன்லையும், சேச்சுரேஷன் ரீஜனில் வந்து இது வந்து ஆன் கண்டிஷன்லையும் வந்து ஆக்ட் ஆகும். அதாவது ஸ்விட்ச் மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து இது வந்து பண்ணும். இந்த வீடியோவில் நம்ம இதை வச்சு தான் வந்து விளையாட போகிறோம். வாங்குங்கள் விளையாடலாம். அதுக்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் போர்ட், அப்புறம் ஸ்க்ரீனில் தெரியல இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் வேணும். பவர் சப்ளைக்காக நான் வந்து ஒரு டைப் சி கேபிளை வந்து கட் பண்ணி அதை ஜம்பர் வயர்ஸை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம சார்ஜர் அடாப்டர்லயோ இல்ல வந்து நம்ம பவர் பேங்க்லயோ கனெக்ட் பண்ணி பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். இப்போ பிரெட் போர்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க இருக்க ஹோல்ஸ் எல்லாம் வந்து டெர்மினல் ஸ்ட்ரிப்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து வெர்டிகலா வந்து அலைன் ஆயிருக்கும் எல்லா இடத்துலயும். இதுதான் வந்து பவர் ரெயில்னு சொல்லுவாங்க. இதுல தான் வந்து நம்ம பவர் சப்ளை வந்து கொடுப்போம். இதோட பேக் சைட்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து இதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். நான் சொன்ன மாதிரி இது வந்து பவர் ரயில் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து அலைன் ஆயிருக்கும். அண்ட் தென் வந்து நம்மளுக்கு அந்த டெர்மினல் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து வெர்டிகலா வந்து அலைன் ஆயிருக்கும். இப்போ வந்து நம்ம இதுல ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு எல்இடியை மாட்டிட்டு அதோட ஆனோட்ல வந்து 1K ரெசிஸ்டர் ஒன்று மாட்டிட்டு கேத்தோட வந்து கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு பவர் சப்ளை கொடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம நல்லாவே எல்இடி வந்து எரியுது. இப்போ நம்ம பவர் சப்ளை கட் பண்ணிட்டு இந்த புஷ் பட்டனை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த புஷ் பட்டனை ஆனோட் கேத்தோட இன் பிட்வீனில் கனெக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணி பார்த்தா கிளிக் பண்ணும்போது ஆஃப் ஆகுது, கிளிக் பண்ணாமல் இருக்கும்போது ஆன் ஆகுது. இப்போ இந்த ஃபங்க்ஷனை இந்த டிரான்சிஸ்டரை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த டிரான்சிஸ்டரோட எமிட்டர் அண்ட் வந்து கலெக்டரோட பின்னை வந்து எமிட்டர் வந்து கேத்தோட்லையும் கலெக்டர் வந்து ஆனோட்லையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த டிரான்சிஸ்டரோட பேஸில் வந்து 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போ எல்இடி வந்து எரியுது. இப்போ வந்து இந்த ரெட் கலர் ஒயரை வந்து பாசிட்டிவ் டெர்மினலில் மாட்டிட்டு அந்த ரெட் கலர் ஒயரை பேஸ் ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து எல்இடி ஆஃப் ஆகுது. எடுத்தா வந்து ஆன் ஆகுது, அதில் வந்து வச்சா ஆஃப் ஆகுது. இப்படி தான் வந்து டிரான்சிஸ்டர் வந்து சுவிட்சாக வந்து ஆக்ட் ஆகும். இந்த சர்க்கியூட்டோட ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இதுதான். இப்போ வந்து இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து 5 வோல்ட் வந்து ப்ளஸ் அண்ட் தென் வந்து மைனஸ் வந்து கிரவுண்டில் இருக்கு. இப்போ இதில் வந்து 5 வோல்ட் வந்து இந்த 1K ரெசிஸ்டர் மூலயமா வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகி இந்த எல்இடி மூலயமா வந்து பாஸ் ஆகி நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் போயிடும். இதனால நம்மளுக்கு வந்து இந்த எல்இடி வந்து க்ளோ ஆகுது. அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஓப்பன் சர்க்கியூட்ல இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது சுவிட்ச் வந்து ஆஃப்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த சுவிட்சை வந்து நம்ம ஆன் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேஸ்ல வந்து ஒரு பவர் சப்ளை கொடுக்கணும். இப்போ பேஸ்ல பவர் சப்ளை கொடுத்த உடனே இந்த சுவிட்ச் வந்து க்ளோஸ் ஆயிட்டு க்ளோஸ் சர்க்கியூட்டா வந்து மாறிடுச்சு. இப்போ இந்த 5 வோல்ட்ல இருந்து வர பவர் சப்ளை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் மூலயமா வந்து உள்ள போய் டிரான்சிஸ்டர் மூலயமா வெளியில வரும். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த எல்இடியோட ரெசிஸ்டன்ஸை விட இந்த டிரான்சிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ எல்இடி வந்து க்ளோ ஆகல. இப்படிதான் வந்து இந்த சர்க்கியூட் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஆசிலேட்டர் சர்க்கியூட் வந்து மேக் பண்ண போறோம். அதுக்கு வந்து இதே மாதிரி ஒரு சர்க்கியூட்டை இங்க வந்து நம்ம பண்ணணும். வந்து சர்க்கியூட் வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுல பவர் சப்ளை கொடுத்து பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்ட்டு. நமக்கு 2 எல்இடி வந்து பக்காவா ஒர்க் ஆகுது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டரோட கலெக்டர்ல வந்து 5 வோல்ட் வந்து வரும். இந்த 5 வோல்ட் எடுத்துட்டு போயிட்டு இந்த பக்கத்து சர்க்கியூட்ல இருக்க பேஸ்ல வந்து கொடுத்து பார்க்கணும். இப்போ என்ன வந்து சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம இப்போ பவர் சப்ளை கொடுத்துட்டு இப்போ இந்த கலெக்டர்ல வந்து 5 வோல்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த 5 வோல்ட்டை வந்து நம்ம இந்த பேஸ்க்கு வந்து கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சர்க்கியூட் வந்து ஆஃப் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ 2 சர்க்கியூட்டை வந்து சைமல்டேனியஸாக வந்து ஆஃப் ஆன் ஆகிற மாதிரி ரெடி பண்ணணும். 2 சர்க்கியூட்ல இருந்து கலெக்டர்ல இருந்து ஒரு வயர் எடுத்து மேலே இருக்க டெர்மினல் ஸ்ட்ரிப்ல வந்து மாட்டணும். இப்போ வந்து நம்ம மாட்டியாச்சு. இந்த செகண்ட் சர்க்கியூட்ல இருந்து ஃபர்ஸ்ட் சர்க்கியூட்டுக்கு இந்த கலெக்டர்ல இருந்து அந்த பேஸ்க்கு வந்து ஒரு வயரை வந்து மாட்ட போறேன். இப்போ இந்த ரெட் கலர் வயரை வந்து நான் வந்து பாசிட்டிவ் டெர்மினல்ல வந்து மாட்டி வச்சுக்க போறேன். அதுக்கு முதல்ல பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். இந்த ரெட் கலர் வயர் வந்து பாசிட்டிவ் டெர்மினல்ல மாட்டிட்டு இப்போ வந்து செகண்ட் சர்க்கியூட்டுக்கு வந்து இதுல இருந்து பவர் சப்ளை கொடுக்கணும்.
கொடுத்த உடனே நமக்கு வந்து அந்த இது வந்து ஆன் ஆகுது, இது ஆஃப் ஆகுது. இதே மாதிரி சைமல்டேனியஸாக ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 22 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த கெப்பாசிட்டர் ரைட் சைட் சர்க்யூட்டோட கலெக்டர்லையும் லெஃப்ட் சைட் சர்க்யூட்டோட பேஸ்லையும் வந்து மாட்டணும். இப்போ வந்து நமக்கு மாட்டியாச்சு. இப்போ வந்து 10K ரெசிஸ்டர் ஒன்று எடுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சர்க்யூட்டில் இருக்க கலெக்டர்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சர்க்யூட்டில் இருக்க பேஸ்லேயே வந்து இந்த 10K ரெசிஸ்டர் வந்து மாட்டணும். எதுக்குன்னா வந்து இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிறதுக்காக. இப்போ சர்க்யூட் பார்க்க இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம வந்து பவர் சப்ளை கொடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து சைமல்டேனியஸாக மாறி மாறி வந்து எரியுது. இதுதான் வந்து ஆசிலேட்டர் சர்க்யூட்டாக வந்து ஒர்க் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் மூலமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருக்க சர்க்யூட்டை சர்க்யூட் 1னும் செகண்ட்ல இருக்க சர்க்யூட் 2னும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து 5 வோல்ட் வந்து இங்கே வரும். இந்த 5 வோல்ட் வந்து பக்கத்தில் இருக்க டிரான்சிஸ்டருக்கு போய் அது வந்து க்ளோஸ் சர்க்யூட்டாக வந்து மாற்றும். அதனால் வந்து எல்இடி வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இது வந்து ஆனில் இருக்கும். அதே மாதிரி இங்கே 5 வோல்ட் வந்து வரும். இந்த 5 வோல்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணி அந்த பக்கம் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும். அப்படி டிஸ்சார்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டிரான்சிஸ்டர் வந்து க்ளோஸ் சர்க்யூட்டாக வந்து மாறும். கீழே இருக்க எல்இடி வந்து ஆஃப் ஆகிடும். இந்த சைடு இருக்க எல்இடி வந்து ஆன் ஆகிடும். ஸோ இதோட வேவ் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது இங்கே வரையிற பாருங்க அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஜஸ்ட் இது வந்து நான் ஸ்கொயர் வேவ் வந்து இதில் வந்து வரைஞ்சிருக்கேன். பட் வந்து ஸ்கொயர் வேவ் வந்து வராது. பட் இதோட வேவ் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அஷ்யூம் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அது பிளிங்க் ஆகும்போது வேவ் வந்து ஹை ஆகிட்டு லோ ஆகும். அதுதான் வந்து இந்த வேவ் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் பண்ணுது. இப்படி தான் வந்து சைமல்டேனியஸாக இந்த எல்இடிஸ் வந்து பிளிங்க் ஆகி இந்த ஆசிலேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. இந்த சர்க்யூட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் சொல்லி நம்புறேன். இப்போ இந்த சர்க்யூட்டில் இந்த 22 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர் வந்து எடுத்துட்டு நான் 1 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர் வந்து இதில் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ இதில் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம அந்த 22 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர் எங்கே மாட்டணுமோ அதே இடத்துல இதையும் மாட்டிடலாம். மாட்டினதுக்கப்புறம் இதோட வந்து ஆசிலேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நடக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும்போது ஆசிலேஷன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாகவே வந்து எப்பவுமே நடக்கும். இது இன்னொரு வழியாக கூட நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த 1 மைக்ரோ ஃபேரட்டை ரிமூவ் பண்ணிட்டு அகைன் வந்து 22 மைக்ரோ ஃபேரட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு இந்த பஸ்ஸரை வந்து நம்ம கெப்பாசிட்டரோட மாட்டணும். இதோட பாசிட்டிவ் டெர்மினலை கெப்பாசிட்டரில் மாட்டிட்டு நெகட்டிவ் டெர்மினலை இந்த மாதிரி கிரவுண்ட் பண்ணிக்கோங்க. கிரவுண்ட் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணீங்கன்னா அதில் மைக் வச்சு காட்டுறேன். உங்களுக்கு சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு பாருங்க. இப்போ வந்து நம்ம அதில் 1 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அதே மாதிரி நான் இங்கே 10 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர் வந்து நான் மாட்டி உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ இதோட ஆசிலேஷன் வந்து எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது சொல்லிட்டு இந்த ஸ்கீமேட்டிக் டயக்ராமில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேவ் ஃபார்ம் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி எப்படி அஷ்யூம் பண்ணோம். இந்த மாதிரி தான் வந்து அந்த வேவ் ஃபார்ம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அஷ்யூம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கெப்பாசிட்டர்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விட்டு விட்டு வந்து சிக்னல் வரும். ஜஸ்ட் லைக் நம்மளோட வேவ் வந்து இப்படி தான் வரும் அப்படிங்கிறனால அதுலேருந்து பவர் வந்து விட்டு விட்டு வரும். ஸோ அதனால் விட்டு விட்டு வரதுனால அந்த சவுண்ட் வந்து இந்த மாதிரி கேட்குது உங்களுக்கு. இப்போ இதை நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணி கூட நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ வந்து 10 கிலோ ஓம் ரெசிஸ்டரை தூக்கிட்டு நான் 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வந்து பிளேஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 22 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர்லேயே வந்து 1 மைக்ரோ ஃபேரட் மாதிரி வந்து ஆசிலேஷன் ஃபாஸ்ட்டாக வந்து நடக்குது. இதில் கெப்பாசிட்டர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமாவும் ஆசிலேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் பண்ணுறது மூலயமாவும் நம்மளுக்கு ஆசிலேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ இந்த ஆசிலேட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு எஸ்ஆர் லேட்ச் வந்து பில்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த சர்க்யூட் மாதிரி இங்கே இன்னொரு சர்க்யூட் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பவர் சப்ளை கொடுத்து இந்த எல்இடிலாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரெட் போர்டில் வந்து இங்கே இருக்க 5 செட் ஆஃப் ரைட்ஸும் அங்கே இருக்க 5 செட் ஆஃப் ரைட்ஸும் தனித்தனியாக தான் பிரித்து வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும் நம்ம. அதுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி ஜம்பர் ஒரு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. இந்த சர்க்யூட்டில் வந்து முக்கியமான ஒரு விஷயமே ரெசிஸ்டரை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறது தான். அதுக்கு வந்து ஒரு 1K ரெசிஸ்டர் எடுத்து ஃபஸ்ட்டு சர்க்யூட்டோட கலெக்டர்லையும் செகண்ட் சர்க்யூட்டோட பேஸ்லையும் வந்து மாட்டணும். 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர் எடுத்து செகண்ட் சர்க்யூட்டோட கலெக்டர்லேருந்து ஃபஸ்ட் சர்க்யூட்டோட பேஸ்லையும் வந்து மாட்டணும். மாட்டிட்டு இப்போ இந்த ரெட் கலர் ஒயரை வந்து பாசிட்டிவில் மாட்டி ரெண்டுத்தையும் டச் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து செட் அண்ட் ரீசெட் வந்து ஆகுது. எஸ்ஆர் லேட்ச்னா வந்து செட் அண்ட் ரீசெட் லேட்ச்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னும் கிளியராக பார்க்கறதுக்காக நான் வந்து 2 புஷ் பட்டன் ஆட் பண்ண போகிறேன்.
இந்த ப்ளூ கலர் லைட் எரிஞ்சா வந்து செட், அந்த கிரீன் கலர் லைட் எரிஞ்சா வந்து ரீசெட், செட் ரீசெட் செட் ரீசெட், இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது சொல்லிட்டு இந்த ஸ்கீமேட்டிக் டயக்ராம் மூலமா பார்க்கலாம். இதுல வந்து நம்மளுக்கு இது ஒரு சர்க்யூட், இது ஒரு சர்க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இதுல வந்து இங்க ஒரு 5 வோல்ட் அண்ட் இங்க வந்து கிரவுண்ட் போறதுனால இந்த எல்இடி வந்து ஆன்ல இருக்கு. இப்போ இது மூலயமா வந்து நம்மளுக்கு 5 வோல்ட் போறதுனால இந்த டிரான்சிஸ்டர் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு இந்த எல்இடி வந்து ஆஃப்ல இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த புஷ் பட்டனை வந்து புஷ் பண்றது மூலயமா இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஆகி நமக்கு வந்து இந்த வழியா வந்து பவர் சப்ளை போகும். பவர் சப்ளை போய் நம்மளுக்கு வந்து அந்த டிரான்சிஸ்டரை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு அந்த எல்இடி வந்து ஆஃப் ஆயிடும், இந்த எல்இடி வந்து ஆன் ஆயிடும். இப்போ நம்ம அந்த புஷ் பட்டனை புஷ் பண்றது மூலயமா நம்மளுக்கு வந்து இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஆஃப் ஆயிடும், இது க்ளோஸ் சர்க்யூட் ஆகி, இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஓப்பன் சர்க்யூட் ஆகி இது வந்து ஆன் ஆகிடும். இப்படி தான் வந்து இந்த சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இந்த பிரெட் போர்டில் வந்து இந்த சர்க்யூட்டையும் அந்த சர்க்யூட்டையும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணணும். அதாவது இந்த எஸ்ஆர் லேட்ச் வந்து அந்த ஆசிலேட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு ஜீனர் டயோட வந்து இங்கே பிளேஸ் பண்ணிட்டு இந்த சர்க்யூட்டோட கலெக்டர்லேருந்து ஒரு ஒயரை நம்ம ஜீனர் டயோட ஒரு டெர்மினலில் கனெக்ட் பண்ணிட்டு அதர் டெர்மினலை வந்து அந்த பக்கத்து சர்க்யூட்டில் இருக்க கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் செட் பண்ணுறேன், ஆசிலேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. ரீசெட் பண்ணுறேன், ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜீனர் டயோட போலாரிட்டி மாற்றி வந்து மாட்ட போகிறேன். அதை மாட்டிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு சர்க்யூட் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட் பண்ணால் வந்து ஒர்க் ஆகும், ரீசெட் பண்ணால் வந்து ப்ளூ கலர் லைட் தான் வந்து எரியும். இப்போ வந்து ரெட் கலர் லைட் வந்து எரியுது. அதே மாதிரி நம்ம செட் பண்ணும்போது ப்ளூ கலர் லைட் எரியும், ரீசெட் பண்ணும்போது தான் வந்து க்ரீன் கலர் லைட் எரியும். இப்போ வந்து நம்மளுக்கு அதுவும் மாற்றி தான் எரியுது. ஸோ நீங்கள் டயோடு பிளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பிளேஸ் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் பார்த்த எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதே மாதிரி அப்கமிங்கில் வந்து லாஜிக் கேட்ஸ்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு டிரான்சிஸ்டர் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்லாம் வந்து கம்மி ரேட்டில் தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது இவங்ககிட்ட எப்போவுமே கம்மி ரேட்டாக தான் இருக்கும். அவங்ககிட்ட இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் லேர்னிங் கிட்டுன்னு சொல்லிட்டு தனியாகவே வந்து சேல் பண்ணுறாங்க. அது ரேட்டும் வந்து கம்மியாக தான் இருக்கும். அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் இந்த கிட்டை வந்து பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியே பண்ணி தருவாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு. அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.